ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபல உமானந்த வாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது 4ஆம் மந்திரத்தில் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் 3வது பாடல். இந்த பாடலில் திருமூலன் ஏரொளி சக்கரத்தின் அமைப்பை பற்றி கூறுகிறார். இதோ அந்த பாடல். சொல்லிய விந்துவும் ஈராறு நாதமாம் சொல்லிடும் அப்பதி அவ்வெழுத்தாவன சொல்லிடு 100 40 நாளுரு சொல்லிடும் சக்கரம் ஆய்வரும் மேலதே. சொல்லிய விந்துவும் ஈராறு நாதமாம். நாம் உச்சரிக்கின்ற மந்திரமானது நம்முடைய விந்துவின் பலத்தோடு 12 உயிர்ப்புகளை உடையது. 12 ஒலி நாதம். நாம் உச்சரிக்கின்ற மந்திரமானது 12 உயிர்ப்புகளை கொண்டு வருகின்றது. சொல்லிடும் அப்பதி அவ்வெழுத்தாவன. இங்கே 12ற்கும் தலையாக நிற்பது சூரியனாக இருக்கும் நம்முடைய தலைய சகஸ்ரம். அங்கே நாத வடிவாக 4 எழுத்துக்கள். அவை வ ச ஷ ச என்பது. நம்முடைய மந்திர உச்சரிப்பு 12 நாதமாக ஒலியாக பெற்று அதில் சகஸ்ரத்தில் 4 எழுத்துக்கள் வ ச ஷ ச. சொல்லிடு 100 40 நாளுரு. இந்த ஏரொலியானது மூலாதாரத்தில் தொடங்கி இடை பிங்களை சுழுமொழி வழியாக சகஸ்ரத்திற்கு ஏறிவிடும். அதற்கு 144 இதழ்கள். இந்த இதழ்கள் என்பது 6 ஆதாரத்தில் உள்ள இதழ்கள். மூலாதாரத்தில் 4, சுவாதிஷ்டானத்தில் 6 இதழ்கள், மணிப்பூரகத்தில் 10 இதழ்கள், அநாதகத்தில் 12 இதழ்கள், விசுத்தியில் 16 இதழ்கள் ஆக 48 இதழ்கள். அது 3 வரிசைகளாக இருப்பதால் 47 பெருக்கல் 3 144. இந்த 144 இதழ்களைத்தான் ஏரொளி சக்கரத்தில் பதிந்துள்ளது. சொல்லிடும் சக்கரமாய் வரும் மேலதே. இவ்வாறு இந்த மூலாதாரத்திலிருந்து இடை பெண்களை சூழ இந்த 144 இதழ்கள் மேலெழும்பொழுது அங்கே தலைய வட்டமாக ஒளியும் கொண்ட ஒரு சக்கரம் தோன்றும் என்கிறார் திருமூலன். இதைத்தான் அவர் சொல்லிய வெந்துவும் ஈராறு நாதமாம் சொல்லிடும் அப்பதி அவ்வெழுத்தாவன சொல்லிடு 100 40 நாளுரு சொல்லிடும் சக்கரமாய் வரும் மேலதே. சொல்லிய விந்துவும் 12 உயிர்ப்புகளை உடையது. சூரியனாக தலையில் விளங்கும் அது நாத வடிவான எழுத்துக்களாக 4 உள்ளது. வ ச ஷ ச என்பது. இவை மூலாதாரம் முதல் இடை பிங்களை சுழுமுறை வழியாக மேலேறும். மொத்தம் 144 இதழ்கள் 3 வரிசைகளாக 48 ஒரு வரிசைக்கு. அதில் மூலாதாரத்தில் 4 இதழ்கள், சுவாதிஷ்டானத்தில் 6 இதழ்கள், மணிப்பூரகத்தில் 10 இதழ்கள், அநாதகத்தில் 12 இதழ்கள், விசுத்தியில் 16 இதழ்கள். இவை முன்னுரையாக மேலே எழும்போது அங்கே நாதம் உண்டாகி தலையில் வட்டமாக ஒரு ஏரொளி சக்கரம் உருவாகும் என்கிறார் திருமூலன். ஓம் நமச்சிவாய.